அடுத்தது பாடத்துல போன வகுப்புல இவர்கள் இருவரும் இந்திரஜித்தனும் இலக்குவனும் செய்து கொண்டிருக்கக்கூடிய போரினை காணுதற்கு உரிய வாய்ப்பினை பெற்ற தேவர்கள் என்ன சொல்லிக் கொண்டார்களா? இது போன்றதாகிய போர் இதற்கு முன்னும் நாம் கண்டதில்லை, இனி காணுதற்கு நமக்கு வாய்ப்பும் இருக்காது. ஆகவே எவ்வாறு எல்லாம் இவர்கள் போர் செய்கிறார்கள் என்று தேவர்கள் எல்லாம் வானவெளியிலே நின்று திகைப்போடும் ஆச்சரியத்தோடும் அச்சத்தோடும் பார்த்து ரசித்த வண்ணம் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து போர்க்காட்சியை கம்பன் வர்ணிக்க தொடங்குகிறான். நான் பொறு வரிவில் செங்கை நாம நூல் நவின்ற கல்வி மாண்பு ஒரு வகையிற்று அன்று வலிக்கு இலை அவதி வானம் சேன் பெரிது என்று சென்ற தேவரும் இருவர் செய்கை காண்பு அரிது என்று காட்சிக்கு ஐயுறவு எய்திற்று அன்னோ. என்ன அழகான ஒரு மேற்கோள, ஒரு அற்புதமான உவமைய எந்த இடத்துல கம்பன் பொருத்தி காட்டுகிறான்னு பாருங்க. நான் பொறு வரிவில், நான்னா வில்லுல கட்டப்பட்ட கயிறு, நாணினால் இறுக்கி கட்டப்பட்ட அந்த வில், இருவர் கையிலும் இருக்கக்கூடிய வில், நாம நூல் நவின்ற செங்கை கல்வி. நாமம்னாக்க பல பொருளை தரக்கூடிய சொல். நாமம்னா அச்சம், நாமம்னா பெருமை, நாமம்னா புகழ், நாமம்னா சிறப்பு. சிலப்பதிகாரத்துல நாமம்ன்றத அச்சத்துல கையாளுவர் இளங்கோவடிகள். நாம நீர் வேலி உலகினுக்கு, அச்சம் தரக்கூடிய கடலால் சூழப்பட்ட இந்த உலகினுக்கு. சிலப்பதிகார மங்கள வாழ்த்துக்காரர். நாம நீள்நகர், சிறப்பினை பொருந்திய நீண்ட நகரம். இந்த இடத்துல சிறப்பு புகழுக்கு உரிய நூல் அப்படின்னா வில் கலையை கற்றுத்தரக்கூடிய நூல். புகழ்மிக்க அந்த காலத்துல இதற்கெல்லாம் நூல்கள் இருந்தனன்றதற்கு இதை விட நல்ல சான்று கிடையாது. எல்லா கலைகளையும் நூல்களின் வாயிலாக பதிவு செய்திருந்திருக்கிறார்கள். இதாவது கம்பன் காலம் 12ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரத்துல ஒரு இடம் ஏற்கனவே அதை நம்ம விரிவா பார்த்து இருக்கிறோம். கோவலனை கொலைக்களத்தினுக்கு அழைத்து சென்று அவனை கொல்க என்று பொற்கொல்லன் சொன்ன உடனே அங்கு இருக்கக்கூடிய கொலைக்களத்தினுடைய பணியாள் சொல்லுவான், இந்த கோவலன் முகத்தை பார்த்தா கொலைப்படு மகன் அல்லன்னு சொல்லுவான். உடனே இந்த பொற்கொல்லன் சொல்லுவான், உனக்கு கள்வர்களை பற்றி என்ன தெரியும் என்று சொல்லி திருடர்கள் 8 விதமான முறைகளில் திருடுவார்கள் என்று ஒரு பட்டியல் கொடுப்பான். அதற்கு உரை எழுத வந்த அடியார்க்கு நல்லார் என்ன பண்ணுவார், இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லி இவ்வாறு களவு செய்தலுக்கு உரிய வழிகளை தரத்தக்க கரவடை சாத்திரம் எனும் நூல் அன்று வழக்கில் இருந்ததுன்னு. கரவடைனா பிறர் அறியாமல் ஒரு பொருளை அடைதல், கரவுன்னா மறைத்தல், ஒருவரது பொருளை அவர் அறியாமல் எடுத்தல், அபகரித்தல். இதற்கு நூல்கள் எழுதப்பட்டிருந்தன. இந்த உரையின் மூலமாக நாம மிக பெரிய அளவுல சுவைக்கக்கூடிய செய்திகள். அது போல கோவலன் தான் கண்ட கனவை சொல்லுவான். அதே போல கனாத்திரம் உரைத்த காதையில கண்ணகி தான் கண்ட கனவை தேவந்தியிடம் சொல்லுவாள். இந்த 2 இடத்தினுக்கு உரை எழுத வந்த அடியார்க்கு நல்லார் அன்று கனவுகளை கண்டு
அதனால் பெறுதற்கு உண்டான பயனை விவரித்து சொல்லுதற்கு உரிய கனாநூல் எனும் ஒன்று இருந்தது. அப்போ தொல் தமிழர்கள் தங்கள் வாழ்நாள்ல அவர்களால் சந்திக்கப்பட்ட பல்வேறு செய்திகளுக்கு உரிய முறையான விளக்கங்களை எல்லாம் பெற்று அதை அழகாக நூலாக அமைத்திருந்திருக்கிறார்கள். அதுபோல இந்த வில்லினை இயக்குதல், அந்த வில்லினுக்கு உண்டான இயக்க முறைகள், ஒவ்வொரு அத்திரங்களையும் எவ்வாறு பொருத்தி இயக்குவது என்பன போன்ற செய்திகளை எல்லாம் தாங்கிய ஒரு நூல் இருந்திருக்கிறது. அதை இங்க நினைவுபடுத்துகிறார். வில்ல ஆற்றலை அதனை எடுத்து விளக்குதற்கு உரிய புகழ்மிக்க நூல். அந்த நூலிலே சொல்லப்பட்ட இலக்கணங்களின் முறைப்படி தமது சிவந்த கைகளினால் இருவரும் பற்றி, சங்கைனாக்க சிவந்த கைன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை, சிறப்பு பொருந்தின கைகளினாலே. ஏன்னா வில் ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கக்கூடிய நூல், அந்த நூலிலே சொல்லப்பட்டுள்ள அனைத்து செய்திகளையும் தங்களினது சிறந்த கைகளினால் இயக்க தெரிந்தவர்கள். செங்கைனா சிவந்த கைன்னு சொல்லக்கூடிய செம்மாந்த கை. அந்த நூலிலே சொல்லப்பட்டனவற்றை அப்படியே பின்பற்றி அந்த வில்லை அதன் கண் அம்பினை தொடுத்து எய்தற்கு உண்டான முறையை நன்கு கற்று அதன்படி செயலாற்றக்கூடியவர்கள் என்னாயிற்றாம், அந்த கலையை கற்று மாண்பு ஒரு வகையிற்று அன்று, பெருமை ஒரு வகைப்பட்டது அன்று. இதான் முக்கியம். இது ஏன் இந்த வார்த்தையை கம்பன் போட்டார்னா, நமக்கெல்லாம் தெரியும் இசைத்துறையில நடனத்துறையில எல்லாம் இங்க வல்லுநர்கள் இருக்கிறீர்கள். இசையையும் நடனத்தையும் பற்றி விளக்கக்கூடிய நூல்கள் இருக்கு. அதை கற்றுத்தருவதற்குண்டான ஆசான்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் முறையாக சென்று நாம் அதை கற்கிறோம். கற்றதன் பின் அதற்குரிய நூல்களை எல்லாம் தெரிந்ததன் பின் அந்த கலையை நமக்கு உரிய சுபாவத்தோடும் நமக்கு உரிய கொள்திறனோடும் அதனை நம்முடைய இயல்புக்கு ஏற்றாற் போல வெளியிடுகிறோம். அதுதான் நம்ம திறமை. அதுதான் ஒரு கலையினது உன்னதமே. கலை என்பது ஒரு வரையறுத்த இலக்கணங்களுக்கு உட்பட்டு இதனை முறையாக கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களும் அதை விளக்க, அவற்றை விளங்கி கொண்டு அந்த எல்லையிலிருந்து மாறாமல் அதனை அழகுற வெளிப்படுத்தும் திறன் ஒவ்வொரு கலைஞனிடமும் தனித்திருக்க வேண்டும். இந்த இண்டிவிஜுவாலிட்டின்றோம்ல, அதுதான். பல பேர் தெரிந்திருக்கும். எல்லாரும் இந்த துறையில இசை மற்றும் நாட்டிய துறையில இருக்கிறீர்கள். நீங்கள் கற்றுத்தந்த நடனத்தையோ நீங்கள் கற்றுத்தந்த பாடலையோ உங்களிடம் கற்றவர்கள் அவர்களுக்கு என்ற ஒரு அழகுணர்ச்சியோடு வெளியிடுவார்கள். இது மாறும். நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை போலவே செய்தல் என்றால் அது காப்பி புக் ஸ்டைல். உங்களுக்கு அவருக்கு வேறுபாடு இருக்காது. நீங்கள் எவ்வாறு கற்றுக் கொடுத்தீர்களோ அந்த கற்றதினுடைய முறையை வரம்பாக எல்லையாக வைத்துக் கொண்டு அவர்கள் தங்கள் இச்சைக்கு உட்பட்டார் போல் அழகோடு அதை வெளிப்படும். அப்பதான் அது கலை. அதனால இங்க சொல்றார், இந்த வில் கலையை இவர்கள் முறையாக கற்று தங்களினது சிறந்த கைகளின் மூலமாக அந்த வில்லினை பிடித்து அம்புகளை எய்தார்கள் என்றாலும் அந்த எய்யும் என்ற கலை ஒவ்வொருவரிடமிருந்தும் வேறுபட்டது. இதுதான் கல்வியினுடைய அடிப்படையில். நான் ஒரு முறை நான் இயல்பாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டேன். அதனால வந்த பெரியதோர் விவாதம் நெடுநாள் தொடர்ந்தது. 2 நடன கலைஞர்கள், நான் பேரே சொல்லலன்னு, அவர்களோடு தானே இந்த விவாதம்.
இருவரும் ஒரு சாலை மாணாக்கர்கள், இருவரும் ஒரே கல்லூரியில ஒன்றாக தங்கள் கற்றல் பயணத்தை தொடர்ந்து மிகச்சிறந்த கலைஞர்களாக பல காலம் இந்த பூமியில இருந்து வந்தார்கள். அதுல ஒருவர் இப்பொழுது இல்லை. இல்லாதவர் பெயர் திருமதி கிருஷ்ணவேணி லட்சுமணன், மற்றொருவர் திருமதி சாந்தா தனஞ்சயன் அவர்கள். இருவரும் வகுப்பு தோழர்கள் கலாக்ஷேத்ரால. அவர்கள் நடன உலகினுக்கு நடனம் ஆட வந்த 50 ஆண்டு நிறைவு உற்ற அந்த நாள்ல ஒரு நிகழ்ச்சி இருவருமாக செய்தார்கள் சேர்ந்து. இந்த பெசன் நகர்ல ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல ஒரு சிறு அரங்கு இருக்கு. அந்த அரங்குல இதை செய்தார்கள். நிறைய பேர் வந்திருந்தார்கள், நானும் சென்றிருந்தேன். அப்பொழுது இந்த ஹிந்து பத்திரிகையில இந்த கலை விமர்சனங்களை எழுதக்கூடிய நபர் என்னிடம் வந்து ஒரு இயல்பான ஒரு கேள்வியை கேட்டார். இவர்கள் இருவரது நடனமும் எவ்வாறு இருந்தது? நான் சொன்னேன், திருமதி சாந்தா அவர்கள் நடனத்தின் இலக்கணத்தை பின்பற்றினார்கள், ஆனால் கிருஷ்ணவேணி அவர்கள் அதை இலக்கியமாக நிகழ்த்தினார்கள். இது அப்படியே பத்திரிகையில எழுதிவிட்டார். அதுல என் பேரை சேர்த்து எழுதிட்டார். அது படித்த அன்றே இருவரையும் எனக்கு போன் பண்ணி, நான் உன்னை சந்தித்தே ஆகணபா. 2 பேரும் தயாரா என்ன அடிப்படையில இதை விளக்குங்க. அப்ப நான் பொறுமையா அதற்கு விளக்கம் சொன்னேன். சொன்ன உடனே அப்ப நான் ஆடியதுல இலக்கணம் இல்லையான்னு கிருஷ்ணகுமாரி அவர்கள் கேட்டார். அப்புறம் கிருஷ்ணவேணி அவர்கள் அதே போல சாந்தாக்கா, அப்ப நான் வெறும் இலக்கணமா தான் பண்ணேனா, அவ்வளவு ரிஜிடாவ இல்ல. இலக்கணத்திற்கு ஒரு அழகு உண்டு, இலக்கியத்திற்கு ஒரு அழகு உண்டு. நீங்க காப்பி புக் ஸ்டைல பண்ணணும்னாலும் அதை கிரேஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இதுதான் அடிப்படை இலக்கணம். அதே போல கற்பனை என்று ஒன்று பண்ணாலும் அந்த கற்பனை அந்த இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டுதான் பண்ண முடியும். ஒன்றும் இல்லாத ஒன்றை வெற்று கற்பனையில உருவாக்கவே முடியாது. அப்போ ஒரு இலக்கணமும் இலக்கியமும் ஒன்றை ஒன்று அவாவி நிற்கணும். அதுதான் அழகு, எந்த கலையாக இருந்தாலும். அதனால இந்த போர்க்கலை, இதற்கு உண்டான தகுதி வாய்ந்த நூல்களை இருவரும் கற்றிருக்கிறார்கள், அதன்படி செயலாற்றுகிறார்கள். அப்படி செயல் ஆற்றினாலும் அவர்களால் கற்கப்பட்ட கல்வி மாண்பு ஒரு வகையிற்று அன்று. இருவரும் ஒன்று போல போர் செய்யல. 2 பேரும் தங்களுக்கு உண்டான தனித்தன்மையோடு அந்த வில்லை இயக்குகிறார்கள். அதுதான் அழகு. இயக்கிட்டு கம்பன் சொன்னா, வலிக்கு இல்லை அவதி, இவர்களினுடைய ஆற்றலுக்கு அவதினா எல்லை, ஒரு எல்லை கிடையாது. அவ்வளவு அற்புதமா தொடர்ந்து சளைக்காமல் சோர்வு இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அம்பு எடுப்பது தெரியல, தொடுப்பது தெரியல, இலக்குல போய் பட்டு கொண்டே இருக்கிறது. அது படப்பட எல்லோரும் சாய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களினது வில்லாற்றலுக்கு ஒரு அவதி சொல்ல முடியலன்னா கம்பன். ஒவ்வொருத்தனும் தனித்தன்மையோடு போரிடுகிறான். ஒவ்வொருவனிடமும் இருக்கக்கூடிய ஆற்றல் அளப்பரியது. ஆனால் ஒவ்வொருவரினுடைய ஆற்றலுக்கு இதுதான் எல்லைன்னு என்னால சொல்ல முடியல, அவதி சொல்ல முடியல. வானம் சேன் பெரிது என்று சென்ற தேவரும், தேவர்கள்லாம் வானத்துல இருந்து என்ன சொல்லுகிறார்களாம், இந்த இருவரும் செய்யக்கூடிய இந்த வில் ஆற்றலை பார்க்கின்ற பொழுது அந்த ஆற்றலை ஒரு பெருமையாக கருதினால் வானத்தை காட்டிலும் இவர்களினது போர் செய்யும் ஆற்றல் பெருமையுடையதுன்னு. வானை எல்லையா சொல்ல முடியாது, அதை காட்டிலும் பெரியதோர் ஆற்றலோடு இவர்கள் போர் செய்கிறார்கள் என்று பாராட்டி, இருவர் செய்கை காண்பு அரிது என்று இருவர்களினுடைய போர் செய்யும் திறத்தை காணுதற்கு மிக மிக அருமையானது என்று காட்சிக்கு ஐயுறவு எய்திற்று. கண்ணால் காணும் காட்சி பிரமாணத்தினுக்கும் ஐயம் வந்து விட்டதுன்னா என்ன பொருள்? நாம் காணுவது நிஜந்தானா
நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற இந்த போர் ஆற்றல் மிகுந்த எளிதாக நடக்கக்கூடிய போரானது உண்மைதானா இல்ல நாம ஏதோ தவறுதலாக பார்க்கிறோமா என்று தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அப்படி ஒரு அற்புதமான போர்க்கலை. இதெல்லாம் ரொம்ப இயல்பா சொல்லணும் அப்படின்னாக்க, நீங்க இப்பெல்லாம் இந்த காட்சியெல்லாம் நின்னு போச்சு. காரணம் வறுமைதான். இதெல்லாம் நாங்கள்லாம் இளம் சிறாரா இருந்த காலத்துல நிறைய சர்க்கஸ் பார்த்தோம். ஸ்டார் சர்க்கஸ், ஜெமினி சர்க்கஸ், பாரத் சர்க்கஸ் எல்லாம் என்னுடைய பள்ளி காலத்துல நிறைய பார்த்திருக்கேன். ஒரே சர்க்கஸ பல நாள் போய் பார்த்ததும் உண்டு. ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சர்க்கஸ்ல சில காட்சிகள் எல்லா காலத்தையும் நமக்கு அற்புதத்தை கொடுக்கும். அந்த மேல அவர்கள் ஆடக்கூடிய பார் விளையாட்டு நீங்க எத்துணை முறை பாருங்கள், அத்துணை முறையும் உங்களுடைய ஆர்வத்தை தூண்டும். ஏனென்றால் அவ்வளவு அழகாக அதனை எவ்வாறு ஆட வேண்டும் என்ற கலையை முற்ற கற்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அழகுணர்ச்சி தோன்றுவது போல் ஆடுவார்கள். இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறது இந்த அற்புதம் ஆச்சரியமா இருக்கும். இது நெசந்தானா? இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் ஆட முடியுமா? ஏனென்றால் நம்மால் 5 அடியை தாண்டறதுக்கே கவலைப்படுவோம். பூமியில ஒரு ஓடை ஓடுகிறதுன்னா அந்த ஓடையை தாண்டி அந்த பக்கம் குதிக்கணும்னா முதல்ல கவலை வரும். தாண்டுவோமா? தண்ணியில விழுந்துருவோமா? நம்முடைய வேகம் எவ்வளவு வேணும்? இதெல்லாம் தாண்டி நமக்கு பழக்கம் இல்லை. இதனை தாண்டுதற்கு அவ்வளவு யோசிப்போம். ஆனா அவன் அந்தரத்துல ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிமையாக தாவி ஆடி இத பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு பரவசமா இருக்கிறதுக்கு காரணம் நாம காணக்கூடிய காட்சி உண்மைதானா? நம் கண்முன்னே தெரியக்கூடிய காட்சி உண்மையிலேயே இப்படித்தான் நடக்கிறதா என்று ஆச்சரியப்படுவது போல தேவர்கள் ஆச்சரியப்பட்டார்களா இவர்கள் இருவரது வில்லாற்றலினை கண்டு? அடுத்தது கம்பனுக்கு கேட்கவே வேண்டாம். நீ உயர்வா சொல்லணும்னா கம்பன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா போதும். எவ்வளவு உயர்வா சொல்லணும் அவ்வளவு உயர்வா சொல்லிடுன்னா நாம நினைக்கிற அளவை விட அதிகமா போயிடுவான் கம்பன். அடுத்த பாட்டை பாருங்க. 1000 கோடி பல்லம் அயில் எயிற்று அரக்கன் எய்தான் 1000 கோடி பல்லத்து அவை துணித்து அறுத்தான் ஐயன் 1000 கோடி நாகக்கனை தொடுத்து அரக்கன் எய்தான் 1000 கோடி நாகக்கனைகளால் அறுத்தான் அண்ணன். எப்படி சமமான போர் வீரர்கள், அதாவது கூர்மையான பற்களை உடைய அரக்கனாகிய இந்திரஜித்தன், அயில் எயிற்று அரக்கன், அயில்னா கூர்மை, கூர்மையான எயிறுனா பல்லு, பல்லை உடைய இந்திரஜித்தன் 1000 கோடி பல்லம் எய்தான். 1000 கோடி என்று சொல்லக்கூடிய பல்லம் அப்படின்றது ஒரு அம்போட வகை. இந்த அம்பை பற்றியெல்லாம் தனித்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. பல்லம் என்பது ஒரு நமக்கு அம்பெல்லாம் எப்படி பார்த்திருப்போம்? கூறாக இருக்கிறத தான் பார்த்திருப்போம். இல்லை, முனையில நட்சத்திர வடிவிலும் இருக்கும், திரைச்சந்திரன் வடிவிலும் இருக்கும், நெளிவோடு இருக்கும், பல்வேறு விதமான முனைகள் இருக்கும். ஒவ்வொரு முனைகளுக்கும் ஏற்றாற்போல் பெயர்கள் மாறும். பொதுவா அம்புன்னு சொல்லிடலாம். அம்புல ஒரு வகை பல்லம். அதனால 1000 கோடி பல்லம் என்கின்ற வகையை சார்ந்த அம்புகளை இந்திரஜித்தன் இலக்குவனை நோக்கி எய்ய, அந்த அம்புகளை இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட அம்புகளை இலக்குவன் 1000 கோடி பல்லத்து துணித்து அறுத்தான். இவன் ஒரு 1000 கோடி அம்புகளை அதனுக்கு எதிராக அனுப்பி அந்த பல்லம் என்கின்ற அம்புகளை எல்லாம் லக்குவனது அம்புகள் துணித்ததுன்னா வெட்டி போட்டது. அவையெல்லாம் பயனற்று இற்று விழுந்தன. இதனோட நிக்கல. அரக்கன் என்ன செய்தான்? 1000 கோடி நாகக்கனை தொடுத்து எய்தான்.
நாகக்கனை என்று சொல்லக்கூடிய நாகம் போன்ற வடிவு உள்ள ஒரு வகை அம்பு. அதான் நெளிஞ்சு இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் நெளிந்து இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப எளிமையான பதில். எத்தனை பேருக்கு கத்தி வகைகள் கைக்கு பழக்கம்னு தெரியாது. நான் ஒரு கத்தி ஆர்வலர், நிறைய கத்திகள் வீட்டில் வச்சிருக்கேன். அது ஒரு ஆர்வம். அதாவது எவர் சில்வர்ல இருந்து தொடங்கி நல்ல வார்ப்பு இரும்பு, இப்போ அண்மை காலங்களாக கிரானைட்ல கத்திகள் வருகின்றன. கீழே விழுந்தா உடைஞ்சிரும். ஆனா அந்த கத்தியை கொண்டு எவ்வளவு பொருளை வேண்டுமானாலும் மெட்டெல்லாம் தீட்டவே வேண்டாம். அந்த கூறானது, ஏனென்றால் கற்களிலே ஏற்படுத்தப்பட்ட கூர் மங்காது. அது அந்த மாதிரி கத்தி. இதெல்லாம் அதை விட வேடிக்கை எனக்கு ரொம்ப பிடித்த கத்தி எதுன்னா, இந்த பயனற்ற ஆக்ஸா பிளேடு இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஸா பிளேட அந்த உலோகங்களை தேய்க்கும் எந்திரத்துல கொடுத்து தேய்த்து அழகாக கத்தியா பண்ணி பின்பக்கம் கைப்பிடியாக மூங்கியலினுடைய அந்த துண்டுகளை கொண்டு பிடி போட்டு இறுக்கி இருப்பார்கள். மயிரிழை அளவுக்கு ஒரு பொருளை நெருக்கணும்னா அந்த கத்தியை பயன்படுத்தலாம். அவ்வளவு இழை இழையாக விட்டும் இந்த கத்தி பாம்பேல ரொம்ப அதிகம். அங்கிருந்து வரும்போதெல்லாம் நண்பர்கள் வந்தாலும் சரி, உறவினர்கள், ஒரு கத்தி ஒன்னு ரெண்டு இல்லை, ஒரு 100 கத்தியை கொண்டு வர சொல்லுவேன். என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல எல்லோருக்கும் இந்த கத்தி அறிமுகம். அவ்வளவு மென்மை, ஏமாந்த கையை பிடிச்சிடும். எவ்வளவு மெலிதாக வேண்டும். இது எனக்கு ஒரு ஆர்வம் கத்திகள்ல. இதுல இப்ப அந்த பாம்புன்னு ஏன் சொல்லப்பட்டதுன்னா, அந்த நெளிவாக இருக்கிற கத்திக்கு தமிழ்ல பேர் என்ன தெரியுமா? பிச்சுவான்னு பேர். இப்ப நேரான ஒரு கத்திய ஒரு உடல்ல சொருகினோம்னாக்க, குத்தின இடம் எடுக்கக்கூடிய இடத்துலதான் அது தசைய வெட்டும். இந்த நெளிவோடு இருக்கிற கத்தி இருக்கு பாருங்க, அந்த உடலுக்குள்ள சொருகி ஒரு சின்ன அசைவு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த நெளிந்து இருக்கிற பகுதிகள் எல்லாம் உடலுக்குள்ள இருக்கிற குடலை முற்றிலுமா அறுத்து விட்டு முடிந்தது. ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கு நேர்கத்தியில குத்தி, அதுக்கு பேர் சூரி கத்தின்னு பேர். அந்த கத்தியில குத்தினா பழிச்சுள்ள, ஏன்னா ஒரு இடத்துலதான் உள்ள கட்டாயிரும். ரத்த போக்க நிறுத்திட்டு வயிற்றை பிரித்து அதை தைச்சு உள்ள. ஆனா பிச்சுவாவை உள்ள நுழைத்து ஒரு அசைக்கினா போதும், பொத்தாக நூல் அறுவது போல குடல்கள் அருந்து போகும், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மற்றொரு விதமான கத்தி உண்டு, 2 பக்கமும் கூரா இருக்கிற கத்தி. அந்த கத்திக்கு ஆங்கிலத்துல ரொம்ப அழகான பேர் ஸ்டில்லட்டோன்னு பேர். அவைகளினுடைய நோக்கம் என்னன்னா, எரி கத்தி. தொலை தூரத்திலிருந்து ஒருவனை இந்த கத்தியை எரிந்து கொல்லணும்னா அதுக்கு ஸ்டில்லட்டோ பயன்படும். இந்த ஸ்டில்லட்டோவை நீங்க வேற ஒரு இடத்துலையும் பார்த்திருக்கலாம். மகளிர் அணியக்கூடிய மிக குதிகால் உயர்ந்த காலணிக்கு ஸ்டில்லட்டோ டிப்புன்னு பேர். இந்த கத்தி போல அவ்வளவு உயரமா இருக்கும். அதனால இந்த கத்தி கொலை கருவிகள் எல்லாம் ஒரு அற்புதமான கலைநயத்தோட உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. கொலை செய்வது ஒரு அழகான கலை தான், இது ஒரு கொடூரமான செயல்லாம் இல்லை. நீங்க அண்மை காலத்துல வாய்ப்பு இருக்குன்னா சில நூல்கள் இருக்கு, படிச்சு பாருங்க தெரியும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் எடுத்துட்டார்கள், இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னு இருக்கு இல்லையா, தூக்கில் இடுதல், அது பெரும்பாலும் எடுத்துட்டார்கள். தூக்கில் இடப்பட்ட அந்த காலங்கள், அந்த காலத்துல இந்த தூக்கில் இடுதல் என்பதற்கு ஒரு முறை இருக்குன்னு எழுதுவார்கள். யாருக்கு தூக்கு இடப்படுகிறதோ அவரினது உடல் எடை எடுக்கப்படும். அந்த உடல் எடைக்கு ஏற்றாற் போல கயிறு தயாரிக்கப்படும். அவ்வாறு தயாரித்த கயிறை இவரது உடல் எடைக்கு ஏற்றாற் போல் ஒரு வாளியில மணலை நிரப்பி அதை தொங்க விட்டு பார்ப்பார்கள். இது முறையாக இருக்கிறதா? இவ்வளவு சோதனைக்கு பிறகுதான் கயிறு தூக்கு மரத்துக்கு அனுப்பப்படும். இது நாம நினைக்கிறோம் இதெல்லாம் சரியானா
இதெல்லாம் முறையாகத்தான் பண்டைய காலங்கள்ல செய்திருக்கிறார்கள். குறையெல்லாம் சொல்ல முடியாது. இது அன்றைக்கு இதுதான் சட்டம். மாதிரி கத்தி போன்று இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு போர் செய்கின்ற பொழுது எவ்வாறாயிலும் எதிரியை அழிக்கணும். அதான் நோக்கம். போர்க்களம்னு வந்தா அழிவு ஆக்கம் ரெண்டும் இருக்கும். அந்த அடிப்படையில எதிரிகளை முறையாக அழிப்பதற்கு உரியதாக ஆயுதம் என்னென்ன புதிதாக அவர்கள் கண்டறிந்துதான் போர்க்களத்துல கையாள வேண்டும். போர்க்களம் வேண்டாம். நம்ம தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் பாருங்களேன், அந்த கதாநாயகனை எதிர்நிலையில இருக்கக்கூடிய அவனுடைய வீரர்கள் சுற்றி அழிக்க அல்லது அவனை தாக்க வருவார்கள். ஒவ்வொருவர் கையில இருக்கிற ஆயுதங்களை பாருங்களேன். அந்த ஆயுதங்களை இன்னைக்கான நீங்க நேர்ல பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா? திரைப்படங்கள் விசித்திரமான ஆயுதம். ஏனென்றால் உங்களை அச்சுறுத்தணும். இப்படிப்பட்டதாகிய ஆயுதங்களிலிருந்து அந்த ஹீரோ தப்பிக்கிறார்னா தான் அதுக்கு பெருமை. அதனாலதான் இங்க கம்பனும் எழுதினோம். 1000 கோடி அம்பு இந்த பல்லன்ற ஒரு அம்பை எய்தான். அது ஒரு தனித்தன்மை வாய்ந்த அம்பு. அதோட நிக்கல, நாகப்பாம்பினுடைய வடிவில் இருக்கக்கூடிய, பாம்பின் வடிவில் இருக்கக்கூடிய நாகக்கணைகள் 1000 கோடி எய்தான். எய்தது பெருமைன்னா அவைகளை பயனற்று போகக்கூடிய அளவுல இலக்குவன் எதிர்த்து அடித்தான்னும் போது இலக்குவன் அது பெருமை மேலும் தெரியும். இதுதான் ஏன் இவைகளை இவ்வாறு விளக்கணும்னா, ஹீரோ அண்ணா சும்மா இல்லை, அவன் தகுதிக்கு ஏற்றார் மாதிரி நீங்க போர்க்களத்தை விவரிக்கணும். அடுத்து, கோட்டியின் தலைய கோடி கோடி அம்பு அரக்கன் கோத்தான், கோட்டியின் தலைய கோடி கோடியால் குறைத்தான் கொண்டல், மீட்டு ஒரு கோடி கோடி வெஞ்சினத்து அரக்கன் விட்டான், மீட்டு ஒரு கோடி கோடி கொண்டு அவை தடுத்தான் வீரன். சும்மா ஒரு அலங்காரத்திற்காக எழுதப்பட்டது. அரக்கனாகிய இந்திரஜித்தன் கோட்டின் தலைய, கொட்டியின் தலையன்னா துன்பம் செய்யக்கூடிய இயல்பினை கொண்ட நுனின்னு எழுதின. இந்த கோட்டினாக்க துன்பம்ன்ற பொருள் அல்ல. இது கொஞ்சம் விவரமா சொல்லணும்னா, இந்த அம்புகளினது கூர்பகுதியில நச்சுகள் தோய்க்கப்பட்டது. அந்த நச்ச 4 விதமாக பகுக்கிறார். இந்த போர்க்களத்துல கையாளப்படக்கூடிய ஆயுதங்களில் பயன்படுத்தக்கூடிய நச்சுகள். 1 இயற்கை தாவரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட நச்சு. அந்த நச்சானது இரத்தத்துல கலக்கின்ற பொழுது நமக்கு மயக்கம் ஏற்படும், கொஞ்ச நேரத்துல செயலற்று கிடப்போம். அதற்கு அடுத்து ஊர்வன அல்லது தேள், குழவி இவைகளில் உண்டான நச்சை எடுத்து அவைகளிலே அம்பின் நுனியை தோய்த்து வைத்திருப்பார். இது சற்று ஆபத்தானது, உடலை செயல் இழக்க செய்யும். மாற்று மருந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொண்டாலும் ஒன்றும் ஆகாது, குணப்படுத்திடலாம். 3வது நாகத்தின் நச்சு தோய்ந்த அம்புகள். இதற்கும் மாற்று மருந்து உண்டு. உரிய நேரத்துல உடனாக கொடுத்தால் நோய், அந்த நாகத்தினுடைய நச்சு உடம்புல பரவாமல் இறங்கிவிடும். இவைகளையெல்லாம் காட்டிலும் கொடுமையான நச்சு எதுன்னா, இன்றைக்கும் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லி கொண்டிருக்கிறோம், உலோகங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய நச்சு, மெட்டாலிக் பாய்சன்ஸ். அதை போன்றதான ஆபத்து உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அந்த உலோக நச்சு உடம்புல படும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போதைக்கு அது எந்த எதிர்விளைவையும் செய்யாது. சில நாள் கழித்து அது உடல்ல எதிர்விளைவை உருவாக்கும். அந்த எதிர்விளைவுகள் மிக பெரியதோர் அழிவை
இதற்கு பதிலாக இறந்தே போயிருக்கலாம் என்கின்ற அளவினுக்கு துன்பத்தை கொடுக்கும் அந்த மெட்டாலிக் பாய்சன். உடல் முழுவதும் புறையோடி போகும், கேங்க்ரில் ஃபார்ம் ஆயிடும். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அதற்கு உண்டான மாற்று மருந்து தருவதற்கு முன்பு அது மிகப்பெரிய அளவுல உடல் முழுவதும் பரவி இருக்கும். அது பரவுவதே தெரியாது. நாம நினைத்து கொண்டு இருப்போம் அது ஏதோ ஆழ்நிலையில ஒரு டார்மெண்ட்ல இருக்குன்னு. அது வெளிவருகின்ற பொழுது உடல் முழுவதும் பரவலாக வெளியே வரும். ஒன்று மரணம் தான். மிக நிதானமாக ஆளை தீர்க்கமாக கொன்றுவிடும். இது 4வது விதமான நச்சு. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய இடங்கள்ல இவைகளை சேர்த்து சொல்லிட்டா குறைந்தபட்சம் நமக்கு இந்த நஞ்சுகளை பற்றின ஒரு தெளிவு இருந்தா கொஞ்சம் அச்சப்படுறத நிறுத்தலாம். அதற்குத்தான் இந்த விளக்கம். இந்த 4 வகை நஞ்சு. அதனால இவன் என்ன செய்தான், உடலுக்கு துன்பத்தை தரத்தக்க வருத்தக்கூடிய நச்சு தோய்ந்த அம்புகளை என்ன செய்தான், கோடி கோடி அம்பு, அளவுக்கு அதிகமான, அதான் பொருள். எண்ணி எல்லாம் சொல்ல முடியாது. கோடி கோடின்றது எண்ணினது மீ உயர் அளவு, அவ்வளவுதான். அதை எண்ண முடியாது. அப்படி எண்ண முடியாத அளவினுக்கு அடுத்தடுத்து இந்திரஜித்தன் இலக்குவனை நோக்கி எய்தான். அத்துணை அம்புகளையும் கோட்டின் தலைய கோடி கோடியால் குறைத்தான். லக்குவன் அந்த துன்பம் செய்யக்கூடிய அம்புகளினது நுனிகளை, வார்த்தையை கவனிங்க, நுனிகளை, கோட்டின் தலைய அந்த நுனிகளை இலக்குவன் தனது அம்புகளினால் துண்டித்தான். என்ன, லக்குவன் மீது பாயலைன்னாலும் அந்த கூர்மையான அம்புகள் ஏனைய பிற வானரங்கள் மீது பாய்ந்தால் பெரிய அளவுக்கு மரணத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த அம்புகளினது கூர் நுனையில் இருக்கக்கூடிய நச்சானது அற்று வீழும்படி இலக்குவன் கோடி கோடியா அம்பை எய்தான். வெஞ்சினத்து அரக்கன் இதனால கோபம் கொண்ட இந்திரஜித்தன் கோடி விட்டான். மீண்டும் 1 கோடி அம்புகளை எய்தான். அந்த அம்புகளை வீரனாகிய இலக்குவன் அவை மீட்டு 1 கோடி கோடி கொண்டு தடுத்தான். மீண்டும் 1 கோடி அம்புகளை எடுத்து எய்து அந்த இந்திரஜித்தன் எய்த அம்புகளை அறுத்து போட்டான், தடுத்து நிறுத்தினான். அடுத்த வேற வேற விதமான அம்புகள். கங்க பத்திரம் 1 கோடி கை விசைத்து அரக்கன் எய்தான். கங்க பத்திரம் 1 கோடி கனை தொடுத்து இளவல் காத்தான். திங்களின் பாதி கோடி இலக்குவன் தெரிந்து விட்டான். திங்களின் பாதி கோடி தொடுத்து அவை அரக்கன் தீர்த்தான். இது போர்க்கள காட்சியை வர்ணிக்கணும், வேற என்ன செய்ய முடியும்? அவர்கள் விதவிதமான அம்புகளை ஒருவர் மீது ஒருவர் எய்தார்கள். எய்த நிலையிலே எதிர்ப்பவன் அதை தடுத்தான்னு தான் சொல்ல முடியும். இந்த இடம்தான் கம்பனுக்கு ஒரு வாய்ப்பு. எத்தனை விதமான அம்புகளை பற்றின விவரங்களை சொல்ல முடியுமா? கம்பன் தான் கற்றது, அவன் காலத்துல வழக்குல இருந்த, அவன் காலத்துல முடிமன்னர்கள் காலம் தானே, எல்லாம் வில்லும் அம்பும் வேலும் வாழும் தான். இதெல்லாம் பார்த்து அவைகளிலே இவன் அறிந்து கொண்டதெல்லாம் இங்க தொகுத்து சொல்லணும். அதனாலதான் கங்க பத்திரம் என்பது, கங்கம் அப்படின்னா கழுகுன்னு, பத்திரம்னா சிறகுகள். இந்த கழுகுகளினது சிறகுகளை அம்பின் பின்பக்கம் பொருத்தி இருப்பார். எதற்காகன்னா, அம்பு எய்கின்ற பொழுது இந்த சிறகுகள் மிகப்பெரிய அளவு உதவி செய்யும் காற்றை விலக்குவதற்கு. ஆகவே அம்பு வெகு வேகமாக சென்று பாயும். ஆகவே கழுகுகளினது சிறகுகளினால் கட்டப்பெற்ற அம்புகள் 1 கோடியினை கை விசைத்து எய்தான். கைகளிலே வேகம் கொண்டு இந்திரஜித்தன் எய்ய இளவலாகிய இலக்குவன் 1 கோடி கங்க பத்திரம் கனை தொடுத்து, அதே போன்று கங்க பத்திரமாகிய கழுகுகளின் இறகுகளினால் கட்டப்பட்ட அம்புகளை எதிராக எய்து இந்திரஜித்தனது அம்புகளை தடுத்தான்.
திங்களின் பாதி அர்த்த சந்திர வடிவம் உடைய, அர்த்த சந்திர அர்த்தம் வளைவா பிறை சந்திரனை போல முனை பெற்று இருக்கும். அது உறுப்புல பட்ட வெட்டிட்டு போகுது. கரெக்டா அந்த அர்த்த சந்திரனா இருக்கிறதுனால எங்கு படுகிறதோ அங்க அந்த பகுதியை அறுத்து கொண்டே வெளியே போயிடும். அது போன்றதாகிய அத்திரங்களை கோடி அம்புகளை தேர்ந்தெடுத்து செலுத்தினான் இந்திரஜித்தன், மன்னிக்கணும் இலக்குவன். அரக்கன் அவை அந்த திங்களின் பாதி அளவு உடைய அந்த அர்த்த சந்திர அத்திரங்களை தானும் 1 கோடி விட்டு லக்குவனது அம்புகள் செயலற்றதாக மாறும்படி இந்திரஜித்தன் எய்தான். அடுத்த அம்பு. கோரையின் தலைய கோடி கொடுங்கனை அரக்கன் கோத்தான், கோரையின் தலைய கோடி தொடுத்து அவை இளவல் கொய்தான், பாறையின் தலைய கோடி பரப்பினான் இளவல் பல்கால், பாறையின் தலைய கோடி அரக்கனும் பதைக்க எய்தான். இந்திரஜித்தன் என்ன பண்ணான்? கோரை புல்லினை போன்று நுனியை உடைய அம்பு, அவ்வளவு மெல்லிய கூர்பகுதியை உடைய அம்பு மிக எளிதாக உடலின் உள்ளே பாய்ந்து ஊடுருவி வெளியே போயிடும். கோரை புல்ல போல கூர்மை. அப்படிப்பட்ட கோடி அம்புகளை எய்தான். அதை இலக்குவன் தனக்கும் அந்த கலை தெரியும் என்று சொல்லி அதுபோல் தானும் கோடிக்கணக்கான அம்புகளை, கோரை அம்புகளை எய்து இந்திரஜித்தனது அம்புகளை தடுத்தான். அதுக்கப்புறம் இளவல் பல்கால் பலமுறை பாறையின் தலைய, இந்த பாறைன்னா ஒரு வகை மீன், ஞாபகம் வச்சுக்கணும். பாறை என்பது ஒரு வகை மீன். அந்த மீனினுடைய தலை ஒரு பாறை கல்லினது தன்மையில் வரும், பாறை மீன் பேர். இது நேரடியாக வந்து தாக்கினால் எங்கு தாக்கப்படுகிறதோ அங்கு இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கி போ. ஆகவே அந்த பாறையின் மீன் வடிவில் இருக்கக்கூடிய அம்புகளை, கோடிக்கணக்கான அம்புகளை பரவினான், எங்கும் தூவினான் இந்திரஜித்தனும். அதற்கு மாறாக பாறையின் தலைய பாறை மீன் போன்று நுனியை பெற்றுள்ள அம்புகள், கோடி அம்புகளை பதைக்க எய்தான். அந்த இலக்குவனது அம்புகளுக்கு எதிராக எய்து இலக்குவனினது அம்புகளை எல்லாம் தலை. அழகான வார்த்தை சொல்லியிருக்கார். பாறைன்ற சொல்லுக்கு உரை எழுதின ஒருத்தர் கடப்பாறைன்னு. இந்த கடப்பாறையை ஒழுங்கா பார்த்தீர்கள் என்றால் தெரியும், தலைப்பகுதி கொஞ்சம் அகண்டு, அது நேரடியாக சென்று தாக்கும், இடிப்பது போல் வேகத்தோடு வந்து இடித்தால் எப்படி இருக்கும். அதனால அதுக்கு பேரு பாறை மீன் வடிவத்தில் இருக்கும். மீன் வடிவத்தில் பாறை போன்று உறுதி வாய்ந்த அம்புகள். அப்புறம் அடுத்தது தாமரை தலைய வாளி, தாமரை கணக்கின் சார்ந்த தாம்பர துறந்து முந்தி தசமுகன் தனையன் ஆர்த்தான், தாமரை தலைய வாளி, தாமரை கணக்கின் சார்ந்த தாம்பர தடுத்து வீழ்த்தான், தாமரை கண்ணன் தம்பி. இதெல்லாம் கவிஞனினுடைய சொல்லாற்றல். தனக்கு எத்தனை அம்புகளினது பெயர் எல்லாம் தெரியும்னு காமிக்கணும். இதுக்கெல்லாம் போய் அம்பெல்லாம் கற்றுக்கொண்டு வர வேண்டும். ஒரு அமைச்சனை கூப்பிட வேண்டியது, ஒரு தளபதியை கூப்பிட வேண்டியது, எத்தனை வித அம்புகள்லாம் இருக்கு சொல்லுப்பான்னா சொல்லிட்டு நாம நினைத்து கொள்ளுகிறோம் அந்த புலவனுக்கு அத்துணை துறை பற்றின அறிவு இருக்கலாம். ஆனா ரொம்ப அழுத்தமாக சொல்லுகின்ற பொழுது அந்தந்த துறையை சார்ந்த அறிஞர்களை கூப்பிடுவ வேண்டியது. கம்பன் போன்ற கவிஞன் கூப்பிட்டா யாரேனும் வரமாட்டேன்னு மறுக்க முடியுமா? வந்த உடனே போர்க்களத்துல என்ன நம்பெல்லாம் இருக்கு, ஒரு பட்டியல் கொடு, இது எப்படியெல்லாம் செயல்படும் கொடு, முடிஞ்சு போச்சு. அதை வாங்கி பொருத்தமான இடத்துல கோர்த்து விட வேண்டியது. இது அடிப்படை. இப்ப உதாரணம் பெரிய புராணத்துல ஆநாயனார் புராணம் படிக்கும்போது இசை பத்தின செய்திகளை நிறைய கொடுத்திருப்பார். அவருக்கு இசை பற்றின செய்திகள் சேக்கிழாருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த இசை நூல் வல்லாரை அழைத்து அமைச்சராகவும் கவிஞராகவும் இருக்கிறவர், அவர் கேட்டு யாராவது மறுக்க முடியுமா? எடுத்து தெளிவா சொல்லுவான், சொல்லி அதை வைத்துக் கொண்டு கவிதை வைத்திட வேண்டியது. நாங்கள்லாம் எப்படி குழப்பம் நடத்தின்னு இருக்கோம், அப்படித்தான். எல்லா துறையும் எனக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது.
எனக்கு தெரிந்த துறை ஓரளவு தமிழ், அவ்வளவுதான். மற்ற துறைகளை பற்றி நான் இப்ப அண்மை காலத்துல சொன்னேன். அரசினுடைய விருப்பத்தின் காரணமாக இந்த ஆண்டு 75வது ஆண்டு நம்முடைய அரசியல் நிர்ணய சட்டம் எழுதி பூர்த்தி ஆகக்கூடிய வருடம். 50கள்ல அரசியல் நிர்ணய சட்டம் அமூலுக்கு வந்தது. இது 75 ஆண்டுகள் நிரம்ப போகிறது. இதற்குன்னு ஒரு நாட்டிய நிகழ்ச்சி வேண்டும்னு கேட்டார்கள். என்னை எழுத பணித்தார்கள். எனக்கு என்ன அரசியல் சட்டம் தெரியும், நான் லாயரா. உடனே அதற்கு உண்டான நூலை படித்தேன். என்னுடைய வழக்கறிஞர் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட கேட்டேன். அவர்கள் சொன்ன குறிப்பு படிப்பதை விட அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். அதை வைத்துக் கொண்டு உள்வாங்கி கவிதையை எழுதி இசை கூட்டி நடனமா அமைச்சாச்சு. அவ்வளவுதான். இப்ப எனக்கு கான்ஸ்டிடியூஷன் தெரியுமென்னு தெரியாது. அது என்னுடைய வேலையும் இல்லை. அவர்கள் சொல்லுவார்கள், அதை பொருத்த முறை வார்த்தைகள்ல பொருத்தி காட்டி கவிதையை எழுதுகிறது, முடிஞ்சு போச்சு. அது போல கம்பனுக்கு போர்க்களத்துல இருக்கிற அஸ்திரங்கள் பெயரெல்லாம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. எவனேனும் ஒரு தலகர்த்தனை கூப்பிட்டு இருக்கிற அஸ்திரங்கள் பெயரை எல்லாம் சொல்லு, அது எவ்வாறு செயல்படும், அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், அது தாக்கினால் அந்த தாக்கப்பட்ட இலக்கு என்ன ஆகும், எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக புதினங்கள் எழுதுவதை கலையாக மேலை நாட்டில் பல அறிஞர்கள் செயல்படுகிறார். அது அவர்களினுடைய மிகச்சிறந்த திறன். அது ஒரு துறையை பற்றின முழுமையுமான விவரங்களை சேகரித்து அதன் ஊடாக ஒரு அழகான கதையை சொல்லி செல்வது. கதையும் நமக்கு கிடைக்கும், அந்த துறை பற்றின அனைத்து செய்திகளும் அந்த கதையின் மூலமாக நமக்கு கிடைச்சிடும். அந்த துறையை பற்றி தனியா போய் படித்துக் கொள்ள வேண்டும், அழுக்கும். உதாரணமா கார் தொழிற்சாலையை பற்றி உங்களுக்கு தெரியணும். அதாவது அதனுடைய தொடக்க நிலையிலிருந்து ஆரம்பித்து அது கார் என்ற அளவிலே முழுமை பெற்று சாலைக்கு வர்ற இடைப்பட்ட காலங்கள்ல எவ்வாறு எல்லாம் அது தயாரிப்பினுக்கு உட்படுகிறது. இத போய் ஒரு உரைநடையா உங்ககிட்ட சொன்னா எத்தனை பேர் பொறுமையா கேட்போம்? அத்தனை பேரும் கார் வைத்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் அனைவரும் கார் வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த கார்ல சென்று இருக்கிறீர்கள், இயக்கி இருக்கிறீர்கள், எல்லாம் உண்டு. ஆனால் அதனுடைய விவரம் தொடக்கத்திலிருந்து இத்தனை உறுப்புகளை கொண்டு இவ்வாறு எல்லாம் வடிவமைக்கப்பட்டு பைய 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 ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்பட்டு இது ஒரு முழுமையுமான வடிவம் பெற்று ஓட்டுதற்கு ஏற்றாற்போல் சாலைக்கு வருவதற்கு உண்டான இடைப்பட்ட தயாரிப்பு செயல்பாடுகளை கட்டுரை போல சொன்னா யாருன்னா படிப்பீங்களா? அலுப்பு தட்டிடும். இதெல்லாம் யாருக்கு சார் தேவை? நான் ஒரு முறை அமெரிக்காவினுடைய ஃபோர்ட் நிறுவனத்தின் அதிபர், அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், உங்கள் காருல சற்றேறக்குறைய 3800 விதமான பொருள்கள் சேர்க்கப்பட்டுதான் தயாரிக்கப்படுகின்றனன்னு தெரியுமா? 3600 ஸ்பேர்ஸ், ஸ்க்ரூவில் இருந்து ஆரம்பிச்சு எல்லாமா. அவர் ஃபோர்டு வேடிக்கையா சொன்னார், இது போன்றதாகிய முட்டாள்தனமான புள்ளி விவரங்கள் எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஃபூலிஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம்னு தருது. என்ன காரணம்னா யாருக்கும் அது பிடிக்காது, தெரியாது. அதனால்தான் மேலை நாட்டுல கதாசிரியர்கள் என்ன பண்ணார்கள், கார் இண்டஸ்ட்ரியை மையமாக வைத்து ஒரு அழகான நாவல் எழுதினார். அதுக்கு பேர் வீல்ஸ்ன்னு பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த நாவல் எழுதுவதற்கு என்று சில கலைஞர்கள், சில எழுத்தாளர்கள் இருந்தார். தமிழகத்துல அந்த மாதிரியான முயற்சியில சுஜாதா பல முறை முயன்றது. கொலையுதிர் காலம்னு ஒரு நாவலெல்லாம் படித்து பாருங்கள், தெரியும். ஹோலோகிராஃபியை மையமாக வைத்து சென்னை IIT-ஐ பின்புலமாக வைத்து எழுதின கதை, அற்புதமான கதை. அதே போல ஒவ்வொரு துறை, பிரியான்னு ஒரு கதை எழுதினார், பின்னாடி திரைப்படமாக வந்து மூல கதையை கெடுத்தார்கள். இவர் எழுதினார் அந்த கதையில அவருடைய கதையினுடைய கரு ஸ்காட்லாந்து யார்டு. அந்த நாட்டுல இந்த ஸ்காட்டிஷ் போலீஸ் எப்படி ஒரு வழக்க மிக
தீவிரமாக துல்லியமாக அணுகுகிறார்கள் என்கின்ற அந்த டெக்னிக்ஸை பேஸ் பண்ணி வைத்து இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான, நமக்கு ஸ்காட்லாண்டும் தெரியாது. ஸ்காட்லாந்து போலீஸ் ஒரு பெரிய திறமை வாய்ந்த போலீஸ்ன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி அவர்கள் திறமைன்றத அந்த நாவல் படிக்கும் போதுதான் தெரியுது. அதே போல ஒரு செய்தித்தாள் நிறுவனம் எப்படி தன்னை வளர்த்து கொண்டு மிகச்சிறந்த செய்தி ஸ்தாபனமாக மாறுகிறது என்பதை விளக்குவதற்கு தனி நாவல் எழுதப்பட்டது. இன் ஹை பிளேசஸ். ஆச்சரியமான விஷயங்கள் இவைகள்லாம் எதற்குன்னா அந்த துறை பற்றின அறிவை நேரடியாக பெற்றோம்னா நமக்கு அலுப்பு தட்டும். பாருங்க, இந்த கம்பன் போற போக்குல எத்தனை விதமான அத்திரங்கள் பெயரை சொல்லி கொண்டே போகிறது. இப்ப கம்பனோடு இது நாம படிக்கும் போது இந்த அத்திரங்கள் பெயர்லாம் ஞாபகத்துல வருகிறதோ இல்லையோ, இத்துணை வகைகள் உண்டுன்னு ஓரளவு தோராயமா நம்மால விளக்க முடியும். இப்ப அடுத்த அஸ்திரத்துக்கு வரான். தாமரை தலையவாளி. ராவணனது மகனாகிய இந்திரஜித்தன் தாமரை அரும்பு போன்ற முனையை உடைய அம்புகள், தாமரை மொட்டு மாதிரி இருக்கிற அம்புகள். இந்த அம்புகள்ல என்ன பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? பெரிய சிக்கல். அது இலக்குக்குள்ள பாய்ந்து உள்ள போனோன்னு விரிவடைஞ்சு. நினைச்சு பாருங்க, அது உள்ள நுழைஞ்சு இலக்கு ஒருவர் மார்பில் அது பாய்கிறதுன்னா அந்த அம்பு உள்ள போன உடனே தாமரை மொட்டு மாதிரி உள்ள போயிடும். உள்ள போன உடனே அது விரிய ஆரம்பிக்கும். இப்ப என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் இது விரிந்து அழுத்தி அறுத்துரும். இப்படியெல்லாம் அம்புகள் இருந்திருக்கு. என்ன அழகா யோசிச்சிருக்கேன் பாருங்க. தாமரை மொட்டு போல இருக்கும். இப்ப நீங்க வீடுகள் எல்லாம் பார்த்திருக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் இணையான ஒரு மேற்கோளை சொன்னா சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப வீடு கட்டி முடிச்சாச்சு. கட்டும் போது நமக்கு தோணலை. கட்டி முடிச்சு ஓரிரு ஆண்டுகள் கழித்து வீட்டுல ஒரு ஊஞ்சல் போட்டால், என் வீட்டுல போட்டிருக்கேன் அதனால சொன்ன, போட்டால் என்னன்னா அதற்கு எப்படி ஊஞ்சலினுடைய கம்பிகளை நமக்கு அதற்கு உண்டான கட்டுமானத்தின் போது எந்த விதமான வளையமும் பொருத்தலையே, இப்ப நாம எப்படி கட்டுவதுன்னு கேட்டா அதற்கென்ற தொழில்நுட்பம் இருக்கு. வந்தார்கள், ஒருவர் தான் வந்தார், அளந்தார், மையப்பகுதியை தேர்ந்தெடுத்தார், ஒரு குறிப்பிட்ட அளவு துளையிட்டார், அப்புறம் கையில வைத்திருந்த அந்த வளையத்தோடு உண்டான பகுதியை மேல் நோக்கி அழுத்தி திருகினார். அது உள்ள போயிட்டு 4 பக்கமும் விரிந்து விடும் சார். இந்த கூரையில போட்ட கான்கிரீட் கம்பியில போய் அது மடிந்து விடும். அப்போ இது உறுதியா நிற்கும். நான் உடனே அவற்றை வேடிக்கையா கேட்டேன், குழந்தையோடு யாரேனும் பெரியவர்களும் ஆடினால் இந்த ஊஞ்சல் தாங்கினால்? ரொம்ப தெளிவா சொன்னார், 5 டன் எடைய நிச்சயமா தாங்கணும். வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்தா கூட 5 டன் எடை இருக்க முடியாது இல்லையா? அதனால இந்த அது உள்ள போய் விரிந்து கொண்டு விடும். இன்றைக்கு அதுதான் நீங்க முன் யோசனையோடு ஊஞ்சலுக்கு உண்டான வளையத்தை பொருத்தலைன்னா அதுக்காக பொருத்தவே முடியாதுன்னு இல்லை, இப்ப பொருத்தி விட முடியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இது எங்க? தாமரை மொட்டு போல இருக்கிற அம்பு உள்ள பாய்ந்த உடனே மலர்ந்துரும், விரியும். உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நொறுங்கும், இல்லைன்னா அறுக்கப்படும். எப்படியெல்லாம் அம்பை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதனால அந்த முனையை உடைய வாளி அம்புகள் தாமரை கணக்கின்னா பதுமம் என்ற பெரியதோர் எண், வெள்ளம் ஊழி பதுமம்ன்றோம் இல்லையா, அந்த அளவுல எண்ணிக்கைக்கு உட்படாத அந்த தாமரை முக்கின் வடிவில் இருந்த அம்புகளை எய்ய தாம் வர முந்தி துறந்து தன்னுடைய வில்லிலிருந்து முந்தி வருமாறு செய்து ஆரவாரம் செய்தான். அப்படி செய்த பொழுது தாமரை போன்று கண்களை உடையவனாகிய ராமனது தம்பி இலக்குவன் என்ன செய்தான்? அந்த இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட தாமரை மொட்டு போன்ற கோடிக்கணக்கான அம்புகளை தானும் அதே போன்றதாகிய அம்புகளை செலுத்தி அந்த இந்திரஜித்தன் அம்புகளை எல்லாம் செயலற்று போகச் செய்தான். ஆகவே தன் வில்லில் இருந்து வருமாறு செய்து தடுத்து வீழ்த்தினான். அடுத்தது வேற ஒரு அம்பு. 100 லட்சம் கோடின்றது பதுமம் என்ற எண்ணினுடைய அளவு. ஞாபகம் வச்சுக்கணும். 100 லட்சம் கோடி
எத்துணை பூஜ்ஜியம் யோசித்து போட்டுக் கொள்ளுங்கள். 100 லட்சம் கோடி. இதெல்லாம் மீ உயர் கணக்கு. சும்மா எக்ஸாசிரேட் பண்ணாதான் போர்க்களத்துல போயிட்டு எக்ஸாசிரேஷன் பண்ணலன்னா வேற எங்க பண்றது? இப்ப நடன கலைஞர்கள் பலர் இருக்கிறீர்கள் அல்லவா? நடன கலைய செயல்படுத்தும் போது பரதர் கத்துக் கொடுத்த 2 மரபு வச்சிருக்கிறார்கள். ஒன்று லோக தர்மி, ஒன்னொன்னு நாட்டிய தர்மி. இந்த போர்க்கள காட்சியை நாட்டிய தர்மியா பண்ணாதான் அழகா இருக்கும். நாட்டிய தர்மியா போர்க்களத்துல சுத்தி சுத்தி வந்து அப்படி நாக்க கடிச்சு கண்ணை உருட்டி கையை வீசி வாழை எரிஞ்சு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாதான் பாக்குறவன் ரசிப்பான். அதுதான் இந்த நாட்டிய தர்மி. எதை எவ்வாறு பார்க்கக்கூடியவர்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு காமிக்க. அது போல இந்த இடத்துல கம்பன் இந்த நாட்டிய தர்மியை எழுத்துல கொண்டு வர. இப்படிப்பட்ட ஆயுதங்கள் அளவு பாருங்க, 100 லட்சம் கோடி. யாருன்னா எண்ண முடியுமா? அதை போல அவ்வளவு அம்ப எவனாவது ஒருத்தன் கையில வைத்திருக்க முடியும். இது மீ உயர்நிலை. இப்படி சொன்னாதான் போர்க்களம் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு போர்க்களத்தினுடைய அழகு அது. அதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கம்பன் காலத்துல உண்டான போர்க்கள அழக பார்க்கணும்னா கம்பராமாயணம் இல்லாமல் கலிங்கத்து பரணி எடுத்து பார்க்கணும். ஜெயங்கொண்டார் எழுது களம் பாடியதுன்னு அப்படி அற்புதமா எழுதியிருப்ப. ஒரு போர்க்களத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருவது. இது நடைமுறையில சாத்தியம்னா அது அந்த அடிப்படையில கொஞ்சம் மீ உயர எக்ஸாசிரேட் பண்ணாதான் சுவாரஸ்யமா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம மீ உயர் நிலையில சொல்ல முடியும். அற்புதத்தை கொஞ்சம் அதிகமா சொல்லணும். ஒரு நாடக பாணியில சொன்னாதான் அற்புதம் ரசிக்கும். அதே மாதிரி வீரத்தை கொஞ்சம் நாடக பாணியில சொன்னாதான் பார்ப்பவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் தட்டும். இல்லைன்னா பார்க்க முடியாது. சில ரசங்களை, அதாவது ரசான்னு சொல்லக்கூடிய சுவைகளை பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ல கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணணும். கம்பன் வார்த்தைகள்ல எக்ஸாசரேட். 100 லட்சம் கோடி இதெல்லாம் எண்ணவே முடியாது, விட்டுடுவோம். அடுத்தது வஜ்ஜிர பகழி கோடி வளையிற்று அரக்கன் எய்தான், வச்சிர பகழி கோடி துறந்து அவை அனகன் மாய்த்தான், முச்சிர பகழி கோடி இலக்குவன் முடுக விட்டான், முச்சிர பகழி கோடி தொடுத்து அவை தடுத்தான் முன்பன். கூறிய பற்களை, வளைந்த பற்களை, கடைவாய் பற்களை உடையவனாகி, கோரை அரக்கர்களுக்கெல்லாம் பல்லு இப்படி இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட வளைந்த பல்லை உடைய அரக்கனாகிய இந்திரஜித்தன் வஜ்ஜிர பகழி கோடி பல தலைகளை உடைய வஜ்ஜிரத்தின் வடிவமானதோர் அம்பு பல கூரோடு. ஒரு கூறு இல்ல, அம்புன்னா ஒரு கூறு இருக்கிறத பார்த்திருப்போம். இல்ல, இது பல வகையான கூறுகள். ஒரு இடத்துல பாய்ந்ததுன்னா பல துவாரத்தை போட்டுடும் உடம்புல. அதுக்கு பேரு வஜ்ராஸ்திரம்னு பேர். அந்த அஸ்திரத்தை எய்தான், கோடி எய்தான். அந்த அம்புகளை அனகன் குற்றமற்றவனாகிய லக்குவன் வஜ்ர பகழி கோடி துறந்து பல தலைகளை உடைய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வஜ்ராஸ்திரங்களை இவன் எய்து இந்திரஜித்தனுடைய அம்புகளை எல்லாம் செயலற்று போகும்படி செய்தான். அதுக்கப்புறம் இலக்குவன் என்ன செய்தான்? முச்சிர பகழி, 3 முனைகளை உடைய பகழினா திரிசூலம். திரிசூலம் போல இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்ப, அதுக்கு பேரு பாசுபதாஸ்திரம்னு பேரு. அதுல வெவ்வேறு விதமான வீரியங்கள் உண்டு. ஞாபகம் வச்சுக்கணும், வெவ்வேறு விதமான வீரியங்கள். அந்த அம்புக்கு பொது பெயர் அது. அதுல பல்வேறு விதமான தகுதிகள் உண்டு. அந்த மாதிரியான முத்தலை அம்புகளை அதிகமாக எய்ய, அந்த இந்திரஜித்தன் எய்ய, அந்த அம்புகளை எல்லாம் இலக்குவன் தடுத்தான். அந்த அம்புகளையும் தடுத்து. அடுத்து அஞ்சலி 5 கோடி தொடுத்து இகல் அரக்கன் எய்தான், அஞ்சலி 5 கோடி தொடுத்து அவை அறுத்தான் ஐயன், குஞ்சர கண்ணம் கோடி இலக்குவன் சிலையில் கோத்தான்,
குஞ்சர கண்ணம் கோடி தொடுத்து அவை அரக்கன் கொய்தான். போர்க்களத்துல வலிமை உடைய அரக்கனாகிய இந்திரஜித்தன், இகல்னா பகை, போர்க்களம், அரக்கனாகிய இந்திரஜித்தன் 5 கோடி அஞ்சலி தொடுத்து 5 கோடி எனும் அளவில் உள்ள கைகூப்பிய வடிவம் போன்ற அம்புகள். கை கூப்பினது போல இருக்கும். தாமரை முட்டு இப்படி இருக்கும், இது கை கூப்பினது, உள்ள பட்டவன் இப்படி விரிஞ்சிரும். என்னெல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள், கொலை செய்வதற்குண்டான கருவியை. அப்படி அந்த அம்புகளை எய்ய அதற்கு இணையான அதே போன்ற அம்புகளை இலக்குவனும் எதிராக எய்து அந்த 5 கோடி அம்புகளை, இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட அம்புகளை செயலற்று போகும்படி செய்தான். அதற்கு பிறகு இலக்குவன் மாறாக என்ன பண்ணா, தன்னுடைய வில்லில் குஞ்சர கண்ணம் கோடி, யானையின் காது போன்ற தோற்றமுடைய அம்புகளை கோடிக்கணக்கில் தொடுத்து. இது ஒரு வகையான அம்பு. அந்த அம்புகளுக்கு எதிராக இந்திரஜித்தனும் குஞ்சர கண்ணம், குஞ்சரம்னா யானை, யானையின் அது கண்ணம் போன்ற அந்த யானையின் காதுக்கு இணையான அம்புகளை செலுத்தி இலக்குவனது அம்புகளை செயலற்றதாக்க மாற்றினான் இந்திரஜித்தன். முடிச்சிட்ட போதும். எத்தனை அம்புகளை சொல்றது? எய்யவும் எய்த வாளி விளக்கவும் உலகம் எங்கும் மொய் கனை காணம் ஆகி முடிந்தது முழங்கு வேலை பெய் கனை பொதிகளாலே வளர்ந்தது பிறந்த கோபம் கைமிக கனன்றது அல்லால் தளர்ந்திலர் காளை வீர். மாறி மாறி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அம்புகளை எய்தாலும் என்ன ஆயிற்றான்? எய்யவும் இலக்குவனும் இந்திரஜித்தனும் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி கணக்கில்லாத அம்புகளை எய்தாலும், எய்த வாளி விளக்கவும் ஒருவர் எய்த கோடிக்கணக்கான அம்புகளை மற்றவன் அதே அளவினதாகிய அம்புகளை எய்து விளக்கவும் செய்தலினால் உலகம் எங்கும், உலகம் முழுவதும் மொய்கனை காணம் ஆகி முடிந்தது. எங்க பார்த்தாலும் அம்புகள் தான். உலகம் முழுவதும் அம்புகளால் நிறைக்கப்பட்டு விட்டான். கோடிக்கணக்கான அம்புகள்லாம் நினைச்சு பாருங்க. நிறைக்கப்பட்டு விட என்ன ஆயிற்றான்? முழங்கு வேலை அலைகளினால் இடைவிடாது ஒலிக்கக்கூடிய கடல் பெய் கனை பொதிகளாலே வளர்ந்தது. பொழியக்கூடிய அம்புகளின் கூட்டத்தால் வளர்ச்சி விற்றது. கடல் மேலெல்லாம் அம்பு விழுந்து கடல் மட்டம் உயர்ந்து போச்சு. காளை வீரர் இளம் காளை போன்ற இந்திரஜித்தனும் இலக்குவனும் பிறந்த கோபம், மனத்தில் தோன்றிய கடுமையான கோபம் இருக்க கை மிக கனன்று அல்லால் மேலும் மேலும் அதிகமாக தோன்றி வளர்ந்ததே ஒழிய தளர்ந்திலர். இருவரும் தளர்ச்சி அடையவே இல்லை. ஒருவருக்கொருவர் தழைக்காமல் தொடர்ந்து போரினை செய்த வண்ணம் இருக்கிறார்கள். நம்மால் எய்த அம்புகளெல்லாம் இவனால் தடுக்கப்பட்டு விட்டனவே என்று லக்குவன் வருத்தப்பட்டான். லக்குவனால் எய்த அம்புகளை காட்டிலும் தான் எய்த அம்புகளை எல்லாம் லக்குவன் தடுத்து விட்டானேன்னு இந்திரஜித்தன் மனத்துல கோபம். நான் அவர்கள் இது போன்றதாகிய பகைவர்களை பார்த்தது. இந்திரஜித்தன் ஒரு அம்பு தொட்டாலேயே எதிரிகள்லாம் வீழ்வார்கள். அப்படிப்பட்ட இந்திரஜித்தன் பல கோடிகளான அம்புகளை அனுப்பியும் லக்குவனை ஒன்னும் பண்ண முடியல. இலக்குவனும் ஆற்றலிலே சளைத்தவன் இல்லை. அவனால் எய்யப்பட்ட அம்புகள் எல்லாம் இலக்குகள் மீது பட்டு உடனே மரணத்தை உருவாக்கும். அவனது கோடிக்கணக்கான அம்புகள் ஒன்று கூட இந்திரஜித்தன் அணுக முடியல. ஆகவே இருவரும் சமமான வீரத்தன்மையோடு போர் செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் கோபமும் வந்தது. என்ன, நம்மால் எய்த அம்புகள் ஒன்றும் இவனை தாக்கவில்லையே என்று இந்திரஜித்தனும், நான் என்னதான் தடுத்தும் மேலும் பல ஆகிய அம்புகளை எய்த பின்னும் அவைகள் இந்திரஜித்தனை அணுகவே முடியவில்லையே என்று இலக்குவனோ மனத்தினுள்ளே பெருமளவு கோபம் கொண்டார்கள். இந்த கோபத்தை என்ன பண்ணுவது? இனி வேறு ஏதாகிலும் ஒரு விதத்துல இந்த போர்க்களத்தை நடத்தி தங்களினது கோபத்தை முறையாக செலுத்தி வெல்லுதற்கு உண்டான செயல்ல ஈடுபட முடியுமா என்று சிந்திக்க தலைப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அடுத்த வகுப்புல தொடரும்.
நன்றி ஐயா. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.